கல்வி நிகழ்ச்சியில ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பிளஸ் அவங்க யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அவர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள்லாம் ஒரு வித்தியாசமான முறையில இருக்கு. அதாவது ஒரு கிளாமர் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். அது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை ஒரு கல்வி நிகழ்ச்சியில கூட்டிட்டு வந்து அதுவும் மாணவர்கள் முன்னாடி ஒரு விஷயத்த எஜுகேட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. யூடியூப்ல அவங்க ஆபாச கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருக்காங்க. ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எந்த நபரை அழைக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தலைமை இருக்குங்கிறத இதில் நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை கிரியேட் பண்றது யாரு அப்படின்னா அந்த இடத்துல பெண்களாகவே இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் தான் இந்த மாதிரியான என்ன எடுத்துட்டு போக கூடாது, என்ன குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படின்றது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சோசியல் மீடியாவில் பண்ணுறதெல்லாம் அவங்க மீறுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். பணத்துக்காக இப்படி இல்லாமல் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீ எனக்கு சோசியல் மீடியா கொடுக்கல, நான் போய் சாகுறேன்னு 2 பிள்ளைங்க செத்துருக்குன்னா அந்த இடத்துல இவங்க ஸ்டார்டிங்லேருந்து குழந்தைங்களை கேர் பண்ணலைங்கிறதான் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மற்றும் பிசினஸ் உமன் ஜானகி சுந்தர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தொடர்ந்து சமூகத்துல சட்டவிரோதமான செயல்கள், அதுவும் பெண்களை பாதிக்கக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்ட்டு நம்ம பல நிகழ்ச்சிகள்ல நம்ம இருவருமே நிறைய விவாதிச்சிருக்கோம். இப்போ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ ஒரு கல்வி நிகழ்ச்சியில ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பிளஸ் அவங்க யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அவர்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள்லாம் ஒரு வித்தியாசமான முறையில இருக்கு. அதாவது ஒரு கிளாமர் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். அது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை ஒரு கல்வி நிகழ்ச்சியில கூட்டிட்டு வந்து அதுவும் மாணவர்கள் முன்னாடி ஒரு விஷயத்த எஜுகேட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணும்போது மாணவர்களுடைய சமுதாயம், அதாவது வளர்ந்து வரும் இளம் சமுதாயம் பாதிக்கப்படுமா, இல்லைன்னா இவர்களை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு மாணவர்கள் அதுல இருந்து புரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுப்பாங்களா அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அண்டு யூடியூப்பில் அவங்க ஆபாச கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருக்காங்க. இவங்களை ஒரு கல்வி நிகழ்ச்சியில் அவங்க வரவேற்கலாமா, கல்வி பாடத்தை எடுக்கிறதுக்கு அவங்கள அங்கே ஒரு கெஸ்ட்டாக வர வச்சுருக்காங்க. அப்போது ஒரு கல்வி, அதாவது தமிழக அரசில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எந்த நபரை அழைக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தலைமை இருக்குங்கிறத இதில் நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பொண்ணை பார்த்தவங்க தான் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துருக்கணும். இது என்னென்னா அந்த கல்வியோடு சேர்ந்த செக்ஸ் எஜுகேஷன், அதை பற்றின ஒரு டாபிக் அப்படிங்கிறக்கால செக்ஸ் எஜுகேஷனுக்கு செக்ஸே அந்த வீடியோ கண்டென்ட்டாக போடுறவங்களே போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் வருங்கால சமுதாயம் அப்படிலாம் இன்றைக்கி சொல்கிறத விட இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கே பயங்கர ஒரு கேள்விக்குறி நம்ம இருக்குது. எப்படி அப்படின்னா இதெல்லாம் அவங்க எப்படி மனப்பான்மையில் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துக்குமே செக்ஸை முன்னிலைப்படுத்தி தான் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஏன்னா பணங்கிற மோட்டிவேட்டில் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இன்றைக்கி சீரழிகிற அத்தனை ஜென்ரேஷன், அதாவது பெரியவங்கலேருந்து இப்போ வளரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்தையும் அதை பார்க்குறாங்க. இதுக்கு என்னென்னா அப்போ ஈஸியாக எல்லாத்தையும் மூவ் ஆகலாம், ஈஸியாக எல்லா விஷயமும் நம்ம பண்ணுறது எல்லாமே அப்டேட் ஆகிடுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதில் முழுக்க நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், அறிவு சார்ந்து ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு தலைமையேற்று ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியை ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஒரு மொழிபெயர்ப்பில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் இவங்க மேபி வீடியோவில் பண்ணுற மாதிரி அங்கேயும் லைவில் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூப்பிட்டு போனாங்களான்னு தெரியல. ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி புரிதலை ஏற்படுத்தணும், ரெண்டாவது அவங்க அதுக்கு தகுதியானவங்களா, முதல்ல அதை செலக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன் இந்த மாதிரி அரசு சார்ந்த துறையில் மண்டையில் மசாலா இல்லாதவங்களாம் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இது நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் அவமானங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கும்.
ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பள்ளி வந்து இருக்கு, ஒரு தலைமை இருக்குங்கிறத இதில் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்கல்ல. இது எந்த நிலைமைக்கு, அதாவது எவ்வளோ படித்து அறிவு சார்ந்தவங்க இருக்காங்க, ஒரு ப்ரொஃபைல் ஒருத்தவங்களை நீங்கள், அதாவது படிக்காதவங்க அப்படிங்கிற இடத்துல நான் அதை கொண்டு போகல, அறிவு உள்ளவங்க, ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க, ஒரு விஷயத்தை வெளியில் சமூகம் சார்ந்து பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ரொஃபைல் பார்த்து தான் கூப்பிடணும். நீங்கள் அப்படியே எடுத்தவங்க ஒருத்தர் 4 வீடியோ போட்டாங்கன்னா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த பர்சனை கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக அந்த துறையை சார்ந்தவங்களா இருக்கணும், பள்ளி துறையை சார்ந்தவங்களா தான் இருக்கணும். அதை வந்து கூட்டிகிட்டு போனவங்களுக்கு மேல் அதிகாரி அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பார்ல. அப்போ இவங்க எல்லாமே அந்த பொண்ணோட வீடியோவை பார்த்தவங்களா, யார் என்ன ஏது இப்படி ஒரு விசாரணையே இல்லாமல் ஒரு செக்ஸ் எஜுகேஷனுக்காக ஒரு ஆபாச கண்டென்ட் போடுற ஒரு பொண்ணை நீங்கள் நியமிச்சிருக்கீங்கன்னா, இதிலேருந்து தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு. அறிவு சார்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தர வரீங்க? ஆல்ரெடி பிள்ளைங்க வந்து இன்னைக்கு படிக்கிறது மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஏன்னா சோசியல் மீடியா உங்கள் கைமா ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் இன்னுமே அவங்களே நீங்கள் லைவில் கொண்டு வந்து விட்டீங்கன்னா இது என்ன சொல்லி தரீங்க பள்ளிகளுக்கு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் பக்கத்தை பார்த்து வளரும் பிள்ளைகள் வந்து கெட்டு போறாங்க அப்படின்ற தொடர்ந்து நம்ம அன்றாடம் நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்ஸ், இப்போ அதாவது வெளிநாடுகள்ல நிறைய இடங்கள்ல வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல, முக்கியமா இந்த இன்ஸ்டா பேஜ், இதுக்கு முன்னாடி நிறைய சமூக வலைதளங்கள்ல பேன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியாலேயோ குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலேயோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களாக பாதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே பேன் பண்ணலையே. அதாவது தமிழக அரசா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மத்திய அரசா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்காததற்கு என்ன காரணம்? அதாவது மாநில அரசும் மத்திய அரசும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறைகளை எடுக்காததற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மேம்? ஏன் ஃபாரின்ல நடைமுறைப்படுத்துறாங்க, நம்ம நாட்டில் ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயம். அதான் அதுக்கான விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு, இது வந்து 2 கவர்மெண்ட்டுக்குமே இது உண்மையிலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு மீடியா வருது, ஒரு சோசியல் மீடியா வருது அப்படின்னா, இந்த மீடியா மக்களுக்கு என்ன சொல்ல போகுது அது சிறிது நாள்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த மீடியா வந்து இது மக்களுக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத 2 அரசுமே கண்டிப்பா தீர்மானம் செய்யணும். ஏன்னா இது அவங்க தான் இந்த நாட்டை ஆள்றாங்க, இந்த மாநிலத்தை ஆள்றாங்க. தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், இது 2க்குமே வந்து இவங்களுக்கான பொறுப்பு இருக்கு. இது வந்து நம்ம தூவி விட்டுட்டு அது விளைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மரம் வெட்டுறதுக்கு ரொம்ப எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆகும். அதனால அது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. அதனால கிளையில வந்து நீங்க வெட்டி எடுக்கணும். நீங்கள் விதைக்கவே கூடாதுங்கிறேன்னா, அது வந்துருச்சா ஓகே, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது, இந்த மாதிரி ஒரு சேனல் வருது. அப்போ இதுக்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, சோசியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான ஒரு வரைமுறை இருக்கணும். உங்களுடைய ஆதார், இப்போ எப்படி எல்லா விஷயத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. உங்கள் நேம் கொடுத்து, அதாவது உங்களோட எல்லா ப்ரூஃபும் செக் பண்ணாதான் அதுக்குள்ளே உள்ளே போக முடியும். அப்படின்னா தவறுகள் அந்த இடத்துல வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து யார் போடுறானே தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதை தேடி கண்டுபிடிக்க பல வேலைகள் நாங்கள் செய்கிறோம், அரசு சார்ந்துங்கிறாங்க. தேவையில்லாத ஒரு விஷயம். உங்கள் நாட்டுக்குள்ளேயோ உங்கள் மாநிலத்துக்குள்ளேயோ ஒரு சேனல் வருது, ஒரு யூடியூப் வருது, இல்லை ஒரு சமூகம் சார்ந்த சமூக மீடியாக்கள் வருது அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் என்ன? நான் இதை வந்து எங்கள் நாட்டில் எங்கள் மாநிலத்தில் அப்ரூவ் பண்ணோன்னா நீங்கள் அதுக்கான என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கள் மக்களை நாளைக்கு எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறத என்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக எடுத்துகிட்டு வராங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. குறையுங்கிறது வரை சுத்தமாக நடக்காது. ஆனால் அது மாதிரி ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறப்போ இன்னும் தலைவிரித்தாடும், இன்னும் மோசமான நிலைமைக்கு குழந்தைங்க தள்ளப்படுவாங்க. சமூக வலைதளங்கள் அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒரு தவறுதலான ஒரு கண்டென்ட், அதாவது தவறுதலான ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த மாதிரியான வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் தான் இப்போ வந்து அதிக அளவில் உலா வருது அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து கிரியேட் பண்ணுறது யாரு அப்படின்னா அந்த இடத்துல பெண்களாகவே இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் தான் இந்த மாதிரியான என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படின்றது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பெண்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எதை வந்து காமிக்க கூடாதோ அந்த ஆபாசமான விஷயங்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு சேனலை ஓபன் பண்ணி அதுல வியூஸ் பார்த்து அதுல காசு சம்பாதிக்கக்கூடிய நிலையில பெண்கள் இருக்காங்க. அப்ப பெண்கள் எவ்வளவு தரக்குறைவா நடக்கிறாங்க அப்படின்றதையும் எடுத்து காமிக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு?
கண்டிப்பா. இப்ப வந்து இந்த பெண்கள் அப்படிங்கிறப்போ, இதுல வந்து நெறைய கண்டிப்பா சோசியல் மீடியால பண்றதெல்லாம் அவங்க அ அத்துமீறுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். பணத்துக்காக இப்படியெல்லாமா இறங்குவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அவங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து இப்ப வந்து முகம் அவங்க காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து யார் வீட்டு புள்ளையோ ஒரு ஃபோட்டோ போட்டு அது ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாவிலையோ வச்சிருக்குது. அதை இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி தப்பு தப்பான மீனிங்கில் போட்டுவிட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ணி அவன் அதாவது அதை பார்க்குற பர்சன்ஸ் வந்து அந்த பொண்ணை தான் கற்பனை பண்ணுவான். அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பான். அப்போ எல்லாரோட நோக்கம் என்ன? பணத்துக்காக யார் குடிய வேணாலும் கெடுப்பீங்களா? யாரோட லைஃப் வேணாலும் ஸ்பாயில் பண்ணி நாசம் பண்ணுவீங்களா? அப்போ இது வந்து லேடிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க யோகியமா இருந்துக்கிறாங்க திரைமறைவில். ஆனால் அடுத்தவங்களை வந்து வாழ்வியலை வந்து இப்படி ஒரு கெடுக்கிற ஒரு விஷயத்த வந்து அதுதான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னாலே யார் என்னன்னு விசாரிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன், ஸ்பாட்டில் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக வேணும். திரைமறைவிலேயே இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து டைரெக்டாக சோசியல் மீடியாவில் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த. இப்போ இவங்க பண்ணினாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தோன்னு ஏன் சோசியல் மீடியாவில் போட விரும்ப மாட்டேங்குது நமது அரசு? இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணுறோமா, ஒரு தீர்க்கமான ஒரு விசாரணை வந்துருச்சு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்துருச்சு, அவங்களுக்கான தண்டனை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை பகிரங்கப்படுத்துங்க. அப்போதான் 4 பேருக்கு தெரிய வரும். நீங்கள் அந்த தண்டனை குற்றவாளியை கர்ச்சி போட்டு மூடி துண்டு போட்டு மூடி கூட்டு போகிறீங்க. ஏன் இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான் பாரு, இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாதானே நாளைக்கு அவனும் வெளியில் வந்து எப்படா நம்ம முகத்தை காமிக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? ஆனால் அவன் அழகாக முகத்தை மூடிட்டு போகிறதுனால நாளைக்கு அவன் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் தெரியறதில்ல. இவன் தான் குற்றவாளி, இப்படி ஒரு சங்கதியை பண்ணவன், இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணவன் நம்ம பக்கத்துலேயே நின்னா கூட அவங்ககிட்ட நம்ம சிரித்து தான் பேசுவோம். அப்போ தண்டனைக்குரிய நபர் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இன்னாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த விஷயங்கள் விஸ்வரூபகமாக இருக்க தான் செய்யுமே ஒழிய தீர்வே இருக்காது. இதுக்கு தீர்வுங்கிறது அரசு சார்ந்து சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சி, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களை உலாவி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ சமீப காலமாக வந்து கேரளா மாநிலத்தில் ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தவறுதலான ஒரு வீடியோ மூலியமா பிரபலமாகி அவங்க கார் வாங்கி வீடு வாங்கி அந்த அளவுக்கு வசதியா இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆபாசமான வீடியோ எடுக்கிறது மூலியமா அவங்க கடைக்கு அப்படின்றத அதை பெருமையா வேற அதாவது சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் பண்றாங்க. அதான் நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் நாங்க இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்து போடுறாங்க. இத அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசோ இல்லைன்னா அதாவது அவங்க செய்யற செயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களையும் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்குது. அதாவது கண்டிப்பா பொது தளத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை தான் அவங்க செய்யறாங்க. ஆனா எந்த ஒரு அரசுமே, மத்திய அரசோ மாநில அரசோ ஏன் அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க தயங்குது? இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். இப்போ வந்து என்னென்னா இது வந்து பர்சனல் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இப்போ இது எங்களோட பர்சனல் அப்படிங்கிறது எது வரைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ இது எல்லையை தாண்டி பொதுமக்களையும் குழந்தைகளையும் பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அரசு அந்த இடத்துல முன்னெடுத்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உடப்படுறாங்க. அரசு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இவங்களை கை வச்சா அவங்க ஜாதி அவங்களுடைய எல்லா சர்க்கிள் இருக்கிறப்போ ஓட்டு வங்கி கம்மியாகுமோ, இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா முழுக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசு செவி சாய்க்கிறது இல்லை. அது எந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி. இது வந்து இந்த கோர்ட் வந்து சொல்லிருச்சு யார் கூட வேணாலும் இருக்கலாங்கிறதுக்காக அத்துமீறாங்க. இப்போ புருஷன் என் புருஷனே சொல்கிறான் உனக்கு என்னென்னா அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பேசுவீங்க? ஆனால் இது நீ வந்து உன் ஃபேமிலியில் உன் புருஷன் நீ என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப அதுல சட்டத்திலே இடம் இருக்கே. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சட்டமே வந்து இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருக்கணுங்கிற சட்டம் எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் வந்து அது அந்த சட்டத்தை நியமிச்சவர்கிட்டே போய் கேளுங்களேன், அந்த மாதிரி சட்டம் அவர் போட்டிருக்க மாட்டாரு. நம்ம வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்கு எந்த சட்டம் போட்டிருக்காங்க மொட்டையா போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம்னு பேப்பர்ல அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்களா? ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்க பிரிஞ்சு இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரப்போ இன்னொருத்தர் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா 2 பேரும் வேண்டாங்கிற முடிவை எடுத்திருக்கணும். முடிவு எடுக்காம நீ இன்னொருத்தர் கூட இருந்துட்டு இன்னொருத்தர் கூட இருக்கிறப்போ அது எந்த இடத்துலையுமே சாத்தியம் இல்லையே.
அது வந்து சும்மா பேச்சுக்கு பேசலாம். நான் இதுல இருக்கேன், நான் இப்போ இருந்துகிட்டே இருக்கேங்கிறத யார் அக்செப்ட் பண்ணுவா? இருந்துகிட்டே இன்னொருத்தர் கூட இருக்கேன்னா அப்ப நான் வேண்டாங்கிற அர்த்தத்துல தானே நீ இருக்கிற. அப்ப நானும் வேணும், இன்னொருத்தர் வேணும்னா அது அது எந்த சட்டத்திலையும் இடம் கொடுக்காது. சட்டமே சட்டம் வந்து அது அவர் எழுதினவர்கிட்ட போய் கேளுங்க, நான் அந்த அர்த்தத்துல எழுதலைன்னு சொல்லுவார். அதனால சட்டம் படிக்கணும், சட்டம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எதுக்கு எந்த விஷயத்துக்காக இந்த விஷயத்த அப்டேட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சும்மா மேப்போக்கா யார் யாரு கூட வேணாலும் இருக்கலாம்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம சாதகத்துக்கு பேசுறதுங்கிறது தவறான ஒரு செயல். கண்டிப்பா இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறோம். இன்னொன்னு குறிப்பா வந்து இது யாரை பாதிக்குது அப்படின்னா குழந்தைகளை தான் அதிக அளவுல பாதிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல ஒரு சமீபத்துல நடந்த ஒரு நியூஸ், சமூக வலைதளங்கள் பக்கத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிச்சதுனால அவங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி இருவரும் 19வது மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்திருக்காங்க. ஏன் எதனால? நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா சமூக வலைதள பக்கங்களை யூஸ் பண்ணக்கூடாது. கேட்டா அந்த பிள்ளைங்க எங்களால யூஸ் பண்ணாம இருக்க முடியல, எங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ஸோ நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? இதனால வந்து இது வந்து நல்ல முடிவா? இதாவது தற்கொலை வந்து எந்த ஒரு முடிவுக்குமே அது தீர்வாகாது. இந்த மாதிரி குழந்தைகள் பண்ணும்போது அடுத்த குழந்தைகளை அது தூண்டுதலை தானே அமையும். இதை எப்படி பார்க்க? இப்போ அந்த பசங்க வந்து சோசியல் மீடியாவில் அப்போ எந்த அளவுக்கு மூழ்கி இருப்பாங்க, அவங்களால இதை விட முடியாதுங்கிற அளவுக்கு இதுவும் ஒரு போதை தான். இதுக்கு வந்து முழு காரணம் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ரொம்ப அவங்கள விட்டுட்டு லாஸ்ட்டாக இறுக்கி பிடிக்கிறப்போ இந்த மாதிரி முடிவுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலை அவங்கள. ரொம்ப அதாவது அவங்க எல்லாம் மீறினதுக்கப்புறம் இவங்க வந்து இல்லை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறப்போ இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா ஏற்றிருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து அதை மீறி அவங்க பண்ணுறப்ப அவங்க மனநிலை டோட்டலாக அவங்க அதாவது பாதிக்கப்பட்டு தான் அதில் வந்து பாதிக்கப்பட்டதுன்னா அந்த சேனல், அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமா அதில் அவங்க உள்ளே போனதுனால அவங்களால அதை பண்ண முடியல. இன்றைய வளர்ப்பு அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் அப்போ அந்த குழந்தைங்கள சரியாக வளர்க்கல. சூசைட் பேரண்ட்ஸ் மட்டுமே எப்படி மேம் சொல்ல முடியும்? இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, நீ பண்ணலை, நீ எனக்கு சோசியல் மீடியா கொடுக்கல, நான் போய் சாகுறேன்னு 2 பிள்ளைங்க செத்துருக்குன்னா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைங்கள வந்து கேர் பண்ணலைங்கிறதான் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். வேலைன்னு ஒன்று இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடும் துணிமணியும் வாங்கி கொடுத்தா போதாதுமா. குழந்தைங்கள பற்றிக்கிட்டா குழந்தைங்களோட கேரிங்னு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கான டைம் ஸ்டடியில் ஒரு விஷயத்தில் இருக்குது. அதாவது இப்போ எல்லா பேரண்ட்ஸும் ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துடணும், நல்லா பார்த்துக்கணும். அது 2 மட்டுமே கிடையாது. அந்த காலத்தில் நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. சோறு போடுறதுக்கு நம்மளை தான் போட்டு சாப்பிட்டுக்குவோம். சோறு கம்மியாக இருக்கோ இல்லையோ சாப்பிட்டோம். ஆனால் அன்றைக்கி அம்மா அப்பா கிட்ட பயம் இருந்தது, அவங்க சொல் பேச்சு கேட்டோம். சோசியல் மீடியா இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் விளையாடுறப்போ இதை விட நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். கட்டையை வச்சு விரட்டிட்டு வருவாங்க, சாப்பிட வரல ஆளை காணோன்னு சொல்லி. அன்னைக்கு நம்ம வந்து சூசைட் பண்ணலையே, என்னை விளையாட விடலை, புரியுதா? அத்தனை அடி வாங்கிட்டு அடுத்த நாள் நம்ம விளையாட போவோம். ஆனால் இன்னைக்கு இவங்க இருக்கிறது இது போதை. இந்த போதைக்குள்ளே போகிறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்லி நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். பேரண்ட்ஸ் இதில் கொஞ்சம் கேரிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முடிவை வந்து அந்த பிள்ளைங்க எடுத்தது வந்து அதுங்க கோழைத்தனமான ஒரு முடிவுன்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண தெரியாது. அவங்க இந்த விஷயத்தில் பண்ண முடிவை இன்னும் 2 விஷயத்தில் சப்போஸ் இருந்தால் கூட நான் அடுத்து அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட மனநிலையும் அவங்களுடைய வளர்ப்போட விஷயங்களும் இதை எடுத்துக்காட்டுது. இதை வச்சு எல்லாரும் அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அதான் பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இன்னைக்கு எதையுமே எதிர்கொள்ள தயாரா இல்லை. நீ சொல்லிட்டியா அவ்வளோதான். இந்த விஷயம் எனக்கு அதாவது ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே கொடுத்துடணும், கேட்க நீங்கள் கொடுக்கணும். அவங்க எல்லா விஷயத்தையும் ஓகே 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 அவங்களால அதாவது ப்ரீத் மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரீத் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு கூட கேள்வி கேட்பாங்க. இப்போ குழந்தைங்க அப்படி இருக்காங்க. இது தீர்வில்லை. ப்ராப்பர்லி பேரண்ட்ஸ் அவங்கள கைட் பண்ணும் ஒன்று. இன்னொன்று, பிள்ளைங்க ரொம்ப புரிதலோடு இருக்கணும். புரிதல் எப்படி வரும்? இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் இருக்க கண்டிப்பாக புரிதல் வராது. அது வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம எடுத்து சொன்னாலும், என்ன நீங்கள் எஜுகேட் பண்ணாலும், கவுன்சிலிங் கொடுத்தாலோ இது கண்டிப்பாக தீர்வே இல்லை. இதுக்கு முழுக்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களோட பார்வையில் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, கல்யாணங்கிறதே ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்டேஜில் தெரியும். முதல் இரவு பிள்ளை குட்டி எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் 10 வயசு 13 வயசுல தெரியறப்போ அவங்களோட மனநிலை இது மாதிரி தான் செல்லும்.
கண்டிப்பாமா. தொடர்ந்து இந்த சமூக ஊடகங்கள் வலைதளங்கள்னால மக்களும் குழந்தைகளும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வான நிறைய விஷயத்த வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள்மா.